தமிழ்நாட்டில் பிரச்சாரம் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கோவை தொகுதியில் மிக தீவிரமாக பிரச்சாரம் நடைபெற்று வருகின்றது. அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்ப கோவை தொகுதியை பொறுத்தவரை மிக தீவிரமான பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? கோவை மக்கள் எங்க போனாலும் ரெட்டலை ரெட்டலை ரெட்டலை, இதை தவிர வேற எதுவும் பேச மாட்டாங்க. நல்ல வரவேற்பு. பைக்ல போறவங்களா ஒரு கை விட்டு ஒரு கையில ரெட்டலை காமிக்கிறாங்க. இப்ப நீங்க இந்த பாயிண்ட்ல நீங்களே கொஞ்சம் முன்னாடி வந்து பேட்டிக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தா பாத்தீங்க, யாராவது ஒருத்தராவது திமுகக்கோ இல்ல மத்திய அரசுக்கோ பாஜகக்கோ ஏதாவது செவி சாச்சாங்களா? இல்ல, எங்களோட தான் இருக்காங்க மக்கள். அதனால உறுதியான வெற்றி, 100% வெற்றி. இப்ப தமிழ்நாடே எதிர்பார்க்கிற ஒரு தொகுதி அப்படின்னா கோவை தொகுதின்னு சொல்லலாம். ஏன்னா கோவையில ஒரு மும்முனை போட்டி நிலவுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா திமுகவா இருக்கட்டும், அதிமுக, பாஜக மாநில தலைவர், இப்படி 3 முக்கியமான கேண்டிடேட்ஸ் போட்டிடுறீங்க. திமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க. மும்முனை போட்டி நிலவுது. இதுல எந்த இடத்துல நீங்க லீட் எடுப்பீங்கன்னு நீங்க நம்புறீங்க சார்? இது தமிழ்நாடே இந்த தொகுதியை எதிர்பார்க்குது. நீங்க எல்லாம் தான் சொல்றீங்க. தமிழ்நாட்டு மக்கள் 40 தொகுதியில் இருக்கோம். அவங்க தொகுதி அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி முக்கிய ஆளுகள்லாம் இல்லை. நான் மற்றபடி மற்ற 2 வேட்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சாதாரண ஒரு ஆளு, மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அஇஅதிமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்க ஒரு சாதாரண இளைஞன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நான் போட்டிடுறேன். அவ்வளவுதான். இது நீங்க நினைக்கிற மாதிரி மிகைப்படுத்தி கூறுபவருக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. மக்கள் நல்லா இருக்காங்க, எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. போன முறை கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிட்டு இருந்தாலும் கூட இந்த முறை நாங்களே போட்டிட்டு ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சவாலாவே களத்தில் இறங்கிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா தோல்வியை தான் சந்திப்பாங்க. என்ன காரணம்னா, கடந்த 3 ஆண்டுகளாக திமுகவின் மேல் இருக்கும் அதிருப்தி, பால் விலையா இருக்கட்டும், தண்ணி வரியா இருக்கட்டும், வீட்டு வரிக்கா இருக்கட்டும், கரண்ட் பில்லா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி மத்திய அரசு மேல இருக்க அதிருப்தி, சிலிண்டர் விலையா இருக்கட்டும், பெட்ரோல் விலையா இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க மக்கள்கிட்ட பேசி பாருங்க, மோடி பிரதமரானா ஆகட்டுங்க, எங்களுக்கு என்னங்க, எங்களுக்கு ஒரு 10 காசு பிரயோஜனம் இருக்க போறதில்ல, அவர் ஆனா ஆயிட்டு போறாரு. எங்களுக்கு கூட நிக்கிறது யாரு? கொரோனா சமயத்தில் கூட வீடு வீடா கொண்டு வந்து மக்கள் கஷ்டப்படுறப்போ மளிகை பொருள் அவங்க கேட்காம கொடுத்தது யாருன்னா அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கொடுத்தாங்க. அதனால மக்கள் அதையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. நம்ம கூப்பிட்டா யார் ஹெல்ப்புக்கு வருவா, யார் பண்றாங்க? அன்னைக்கு திமுக ஒண்ணும் பண்ணல, பாஜக இருக்குதா இல்லையானே தெரியல. அப்ப இவங்க தான் பண்றாங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி திட்டங்கள் நிறைய கொடுக்கவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா மத்திய அரசு சார்ந்த திட்டங்கள் எதுவும் மக்களுக்கு ரீச் ஆகல. மாநில அரசுலயும் பாத்தீங்கன்னா இப்போ மடிக்கணினி கொடுக்கறது ரீச் ஆகல, கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. சைக்கிள் பெருசா முதல் மாதிரி, ஓஏபி பென்ஷன் முதல் மாதிரி எல்லாருக்கும் வரதில்ல. தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை, இந்த மாதிரி ஸ்கூட்டி ஸ்கீமு, அம்மா உணகம் சரியா முதல் மாதிரி இருக்கலாம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இத்தனையும் மக்களுக்காக அஇஅதிமுக பண்ணிட்டு இருந்தது. அப்ப இந்த நிதியெல்லாம் எங்க போகுது? ஒரு குடும்ப கட்சியான திமுக போகும்போது மக்களுக்கு புரிஞ்சிருது. மக்கள் அந்த கோபத்திலையும் அதிருப்தியிலையும் இருக்கிறாங்க. அடுத்து 26ல கண்டிப்பா எடப்பாடியார் தான் முதலமைச்சரா வரணுங்கிறது மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கான முன்னோட்டம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கறதே புரிஞ்சுட்டு தான் மக்கள் கண்டிப்பாக ரெட்டலைக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய பார்க்க முடியுது. உங்களையும் திரு அண்ணாமலை அவர்களையும் கம்பேர் பண்றாங்க. ஐஏஎம் அகமதாபாத் வெர்சஸ் ஐஏஎம் லக்னோ அப்படின்னு போடுறாங்க. நீங்க 2 பேருமே பிஎஸ்ஜி ஸ்டூடெண்ட் அப்படின்னு போடுறாங்க. ரொம்ப கம்பேரிசன் நிறைய பார்க்க முடியுது சார். நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். ஐஏஎம் அகமதாபாதோ, ஐஏஎம் லக்னோவோ, பிஎஸ்ஜி டெக்கோ, இல்ல ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட் சொல்ற என்னென்னமோ காலேஜோ, படிப்புங்கிறது அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோங்கிறது பொறுத்தா இருக்கு. அந்த காலேஜில் படிச்சுட்டா மட்டும் உடனே அவர் ரொம்ப பெரிய ஆளு, அவர் உடனே மக்களுக்கு நல்லது பண்ணிடுவாரானா? இல்ல. அப்படி பார்த்தா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் சர்வீஸ் பண்றவங்க எல்லாருமே நல்லா படிச்சவங்க தானா? கிடையாது. படிப்புங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். படிப்பு இருந்தா அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க, அணுகுவாங்க அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். நோக்கம் என்னவா இருக்கணும்னா, எம்எல்ஏ ஆகிறதோ எம்பி ஆகிறதோ இருக்கக்கூடாது. நோக்கம் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதா இருக்கணும். அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அண்ணாமலை அவர்கள் கரூர்ல நின்று தோத்துட்டாரு. இப்ப வரைக்கும் கரூர் மக்களுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு? இப்ப கோயம்புத்தூர் நிக்கிறாரு, நின்று தோக்க போறாரு. அடுத்து கோயம்புத்தூர் மக்களுக்கு என்ன பண்ணுவாரு? ஒன்னும் பண்ண மாட்டாரு. இப்ப நான் எம்பி இல்ல, எம்எல்ஏ இல்ல, ஆனா எங்க ஏரியால ஒரு இலவச மக்கள் சேவை மையம் வச்சு இதுவரைக்கும் 25,000 குடும்பங்களுக்கு 85,000 சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கோம். இத சப்போஸ் இந்த தடவை எனக்கு எம்பி கிடைக்கணும் எனக்கு தெரியல. 1 மணி நேரம் முன்னாடி தான் திடீர்னு கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா, திடீர்னு அறிவிப்பு வந்ததுக்கு தான் எனக்கே தெரியும். அடுத்து 26ல மேபி எம்எல்ஏ முயற்சி பண்ணிருக்கலாம், கிடைக்காம போயிருக்கலாம். சாகர வரைக்கும் எனக்கு எந்த அரசு பதவியும் கிடைக்காம கூட போயிருக்கலாம். போயிருந்தாலும் கூட இந்த சேவை மையம் நடந்துட்டே தான் இருக்கும். என்ன காரணம்னா,
இங்க நோக்கம் மக்களுக்கு சேவை செய்வது. சேவை செய்யும் போது எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆனோம்னா இன்னும் நல்ல சேவை செய்யலாம். அப்ப நோக்கம் என்னங்கிறத பார்க்கணும். சும்மா இதுல படிச்சிருக்காங்க அதுல படிச்சிருக்காங்க அதெல்லாம் கரெக்ட் தான். எங்களை மாதிரி எங்களை விட இன்னும் நிறைய மெத்த படிச்சவங்களா நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. பட் மக்களுக்கு யார் சர்வ் பண்றா அப்படிங்கறது தான் தலையாய ஒரு பாயிண்ட் பார்க்க வேண்டியது. இப்ப இந்த கோவை தொகுதியோடைய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த தொகுதியோட பிரதான பிரச்சனை அப்படின்னு நீங்க எதை பாக்குறீங்க? நீங்கள் வெற்றி பெற்றால் எதை பாராளுமன்றத்தில் பேசுவீங்க? இல்ல இப்போ தொழில் நிறைய இருக்கு, நான் தொழில் சார்ந்து எடுக்கிறேன். இப்ப மில் தொழில், பம்பு, மோட்டார், ஃபவுண்டரிஸ், அப்புறம் விசைத்தறி, கைத்தறி, சாயப்பட்டறை, பனியன் தொழில், இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு இந்த பக்கம் பல்லடத்துல இருந்து எடுத்து இந்த பக்கம் திருப்பூர் பல்லடம் இந்த பக்கம் கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கிற எல்லா ஏரியாவில் இருக்கிற ஒரு பிரதானமான தொழில்கள் சொல்றேன். இன்னும் இருக்கு கிரைண்டர், இதெல்லாமே. இப்ப இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப கிரைண்டர்லாம் என்னன்னா ஒரு கிரைண்டர் செய்யறதுக்கு 95 பாகங்கள் தேவைன்னு சொல்றாங்க. அது ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ்டி இருக்கான். இது கணக்கே போட முடியல. டெக்ஸ்டைல் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வாங்கும் போது 18% ஜிஎஸ்டி கட்டுறோம், ஆனா நாங்க விற்கும் போது 5% தான் கட்டுறோம். அப்ப 13% வித்தியாசம் எங்களுக்கு வருது, எங்களால இன்புட் கிரெடிட் எடுக்க முடியலங்கிறாங்க. ஆவரம்பாளைய கணபதி ஏரியால ஜாப் ஆர்டர் பண்றவங்க 10க்கு 10 லேத் ஒர்க் ஷாப்ல பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் 12% ஜிஎஸ்டி போடுறாங்க, 5 ரூபா தான் எங்களுக்கு ஒன்று பண்ண கிடைக்கும், ஜாப் ஆர்டர்ல 50 விசா இல்ல கிடைக்கும், அதுல தான் நாங்க வயிற்று பொழப்ப பார்க்கணும். அதுல இவங்க என்ன பண்றாங்க, இது ஜிஎஸ்டி 12% போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக இன்னைக்கு சும்மா என்னமோ சொல்றாரு அண்ணாமலை ஹாட்லைன் ஆவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10 வருஷமா என்ன பண்ணிச்சு மோடி கவர்மெண்ட்? அவங்களுக்கு தெரியாது சார். முதல் மோடிக்கு தமிழ் தெரியுமா? தமிழர்களோட உணர்வு தெரியுமா? தமிழ்நாடுன்னு என்னன்னு தெரியுமா? இங்க ஒரு 2 வாரத்தை ஹிந்தியில திருக்குறளை அப்படி இப்படி படிச்சுட்டு போனா உடனே ஓட்டு போட்டுருவாங்களா? இங்க மக்களோட பிரச்சனை இவ்வளவு செத்துக்கிட்டு இருக்கு. பனியன் தொழில் செத்துக்கிட்டு இருக்கு, கைத்தறி தொழில் செத்துக்கிட்டு இருக்கு. என்ன சார் பண்ணார் மோடி? இங்க ரோட் ஷோ நடத்துறாரு, என்ன பிரயோஜனம்? அந்த விசைத்தறியிலிருந்து 50% உற்பத்தி குறைஞ்சிருக்கு, அவங்க கஷ்டப்பட்டு இருக்கான். நீங்க ரோட் ஷோ நடத்துற அவங்க என்ன ஒரு கோவம் கொந்தளிப்பு வரும். இப்ப அண்ணாமலை சொல்றாரு ஹாட்லைன். என்னப்பா ஹாட்லைன்? ஏமாத்தாதீங்கப்பா மக்களை. நீங்க கரூர் மக்களை ஏமாத்திட்டு வந்தீங்க, இங்க கோயம்புத்தூர் மக்களை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. கரூர் மக்களை விட கோயம்புத்தூர் மக்கள் உங்களுக்கு கம்மியான வாக்குகள் தான் அளிப்பாங்க. என்ன காரணம்னா 3 வருஷமா நீங்க தலைவரா இருந்தீங்க, உங்க மோடி அவரு தான் பிரதமரா இருந்தாரு. இந்த விசைத்தறிக்கு ஒரு சுண்டு வரலையாவது நீங்க அசிச்சிருப்பீங்களா? இந்த நூல் விலையை கம்மி பண்றதுக்கு ஏதாவது பண்ணிருப்பீங்களா? ஜிஎஸ்டிக்கு ஏதாவது பண்ணிருப்பீங்களா? சொல்லுங்க. நீங்க இவ்வளவு பாத யாத்திரை பண்ணீங்க, நடைபயணம் போனீங்க, எதுக்கு போனீங்க? நீங்க உங்க கட்சி வளர்க்கணும், நீங்க ஜெயிக்கணும், இதுக்காக போறீங்க. மக்களுக்காக என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. 3 வருஷம் அண்ணாமலை தலைவராகி மக்களுக்காக ஒண்ணும் இல்ல. அசோசியேஷன்லயே சொல்றாங்களே அத்தனை லெட்டர் கொடுத்தோம், அத்தனை இது கொடுத்தோம், எதுவும் செவி சாய்க்கவே இல்லை இப்ப வரைக்கும் அப்படின்னு. இது வரைக்கும் பண்ணாம இதுக்கு மேல பண்றேன்னு சொன்னா அது எதுக்காக இருக்கும்? ஓட்டுக்காகத்தான் இருக்க முடியும். இது வரைக்கும் பண்றதுக்கு அவங்க பிரதமர் தான், அவங்க ஆட்சி தான் எல்லாமே. சரி, இவ்வளோ வளர்ச்சி கொடுக்குறேன், கோயம்புத்தூர் வளரலன்னா அண்ணாமலை பேசுறாரு. வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பேசலாம். நான் பேசுறேன், அண்ணாமலைக்கு ஓப்பன் சேலஞ்ச். கோயம்புத்தூர் வளரல, மோடிக்கே ஓப்பன் சேலஞ்ச். நான் சொல்றேன், நீங்க என்ன வேணா ரோட் ஷோ நடத்திக்கங்க, கோயம்புத்தூர் வளரலங்கிறீங்க. உத்தரப்பிரதேச மாநிலம், மத்தியில் ஆட்சி யாரு? யாருங்க? பாஜக. மாநிலத்தில் ஆட்சி யாரு? பாஜக. பாலாறு தேனாடு ஓடுதா? ஏங்க அங்க எடுத்து தரவுகளை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ உச்சகட்டத்தில் இருக்கு, உத்தரப்பிரதேசம் சொன்னா அவ்வளவு வளரவே இல்லை. அப்போ ஒரு மத்தியிலே ஆட்சி இருந்து மாநிலத்தில் ஆட்சி இருந்த ஒரு பாஜகனால அவங்க மாநிலத்திலேயே வளர்க்க முடியல, இங்க தமிழ்நாடு வளர்க்குறாங்க. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய அவங்க எம்பியா இருக்கிற இடத்துல இருந்தெல்லாம் வேலை இல்லாம நம்ம ஊருக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. யார் யார் எங்க என்ன பேசுறது? இதை பேசணுங்கிறதுக்காக என்ன வேணா பேசலாமா? எல்லாம் தமிழர்களோட உணர்வு உங்களுக்கு புரியாது, மோடி அவர்களுக்கு புரியாது, பாஜக புரியாது. அவங்க அதனால அவங்க இங்க கால் பதிக்கவே முடியாது. வாக்கு வங்கி 2 நாள் ஆகலாம். இன்னொன்னு சொல்றேன், பாஜக தோக்க போகுது, திமுக தோக்க போகுது. பாஜக 3ஆம் இடத்துக்கு போகுது. முதல் இடம் அதிமுக, 2வது இடத்துக்கு தான் இவங்க 2 பேரும் போட்டி போறாங்க. எனக்கு தெரிஞ்சு 3வது இடத்த பாஜக. நீங்க ஒரு ஓட்டு பாஜக போடுற ஓட்டும் வீணா போற ஓட்டு தான், குப்பையில போற ஓட்டு தான். ஜெயிக்கிற கட்சி அதிமுக போற ஓட்டு தான் உண்மையான ஓட்டு. நீங்க பாஜக ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றீங்க. ஆனா கடந்த 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நம்ம பாஜக ஆட்சியில கடந்த முறை கூட கூட்டணியில இருந்தோம். கூட்டணியில தொடர்ந்து இருந்துட்டு நம்ம கடுமையா விமர்சனம் பண்றது சரியா அப்படின்ற கண்டிப்பா சரி. ஏன்னா வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு கூட தெரியாது, கிட்ட போய் இருந்து பார்த்து எங்கள் உரிமைக்காக இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க, இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எதுவுமே அவங்க பண்ணாம தான் எடப்பாடியார் அவர்களே பேட்டியில சொல்லியிருந்தாரு. எதுவுமே பண்ணாம தான் கோவப்பட்டு நாங்க வெளியே வந்திருக்கோம். அப்ப அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அவங்க பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது கிட்ட இருந்து நாங்க பாத்துருக்கோம். பண்ண மாட்டாங்க, அதனால நாங்க தைரியமா பேசலாம். அதுக்காக நாங்க பொய்யா பேச முடியும் இன்னைக்கு? சொல்லுங்க.
ஓகே சார், இப்ப நீங்க வந்து பிரச்சாரங்களை பேசும்போது உங்களுக்கு எனக்கு பல மொழி தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. அப்ப நீங்க பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் என்ன இப்ப ஹிந்திலாம் கூட உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றீங்க. எப்படி பேசி மக்களுக்கான அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்யும்? आपको कुछ भी चाहिए मेरे को एक कॉल कर दीजिए, मैं इधर वाला हूँ, मैं तुरंत आके कुछ भी आपको गड़बड़ है, कुछ भी आपको काम है, मैं कर दूंगा. நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை எதுனாலும் உடனடியா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனடியா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை எது இருக்கோ அதை கண்டிப்பா சால்வ் பண்ணி கொடுக்குறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.